ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியா ஹஸ்பண்ட் மது ரியா பற்றிய எல்லா உண்மைகளையுமே ஆனந்த் கிட்டே சொல்கிறாங்க. அதே மாதிரி தீபாவும் அவள் ஒரு பணப்பேய் பிடிச்சவ, அவங்கள ஏமாத்துறதுக்கும் உங்கள் சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கும் தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் நம்ம அதிர்ச்சியாகிறாங்க. ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும், இங்கே பாரு வெறும் வாய் வாட்டியால சொல்றதை வச்சு எப்படி தீபா என்னால் நம்ப முடியும்? சரி சார், இங்கே பாருங்க, அவள் அபார்ஷன் பண்ணதுக்குரிய டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் இப்போவே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ஆனந்த தீபாவும் வெயிட் பண்றாங்க. மது போகலான்னு போகும்போது சரியா ரியா காரை விட்டு இறங்குறாங்க. என்ன இவன் போறான், அப்படின்னா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்படின்னு ரியா பயந்துட்டே கார்ல இறங்கி வராங்க. அப்போ நம்ம ஆனந்த் இங்க பாரு ரியா, இவன் யாருன்னு தெரியுமா? என்ன ஆனந்த் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியாது, இதான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆச்சு. ஆமா, இந்த பொறுக்கி இப்போ எதுக்கு வந்துட்டு போறான், என்னவா அவனுக்கு அப்படின்னு கேட்டதும் உடனே மது சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஆனந்த் ரியா கிட்ட சொன்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, என்ன ஆனந்த், ஒரு ஆம்பளை இப்படி இல்லாமா, அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த என்ன போய் இப்படி தப்பா சொல்றதுச்சு, இவன் இப்படி எல்லாம் இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாத்தியா, எப்படித்தான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னு கொஞ்சம் கூட மனசுல ஈரோ இல்லாம என்ன எப்படி எல்லாம் தப்பா சொல்லியிருக்கான். இங்க பாரு ஆனந்த், அவன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு ரியா, என்னால அவர் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இருந்தாலும் எனக்கு குழப்பமாவே இருக்கு. அப்ப நான் என்ன அர்த்தம்? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உன்னை கல்யாணம் பண்ணு நினைக்கிறியா? இங்க பாரு, அது அப்படி இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லையா, ஆனா நீ 2 வாட்டி அபார்ஷன் பண்ணன்னு சொல்றாரு. இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு குழந்தை கிடைக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதை போய் ஒரு வாட்டி அபார்ஷன் பண்ணா கூட பரவாயில்ல, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கலாம், ஆனா 2 வாட்டி பணத்துக்காக அபார்ஷன் பண்ணன்னு சொல்றாரு. அதான் என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னதும், சரி ஆனந்த், நீ எப்போ அவன் பேச்சை கட்டி என்ன நம்பாம இருந்தியோ, இதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்க போறதுல, நான் வீட்டை விட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும், ஏய் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது தீபா தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு ரியா, அவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகவும் முடியாது, இங்கிறது எஸ்கேப் ஆகவும் முடியாது. என்ன எல்லாரும் திட்டம் போட்டு ஆனந்த் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணுங்கிறதுக்காக காத்தி நீயும் திட்டம் போடுறியா தீபா அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு, இப்படி திட்டம் போடுறது, இப்படி சொத்தை அபகரிக்கிறதுலாம் உன்னோட புத்தி. இங்க பாரு, அதான் நீ தப்பு பண்ணலன்னு சொல்றல, இப்போ மது திரும்பி போய்க்கிறதே எப்படியாச்சும் உன்னை தப்பான நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ மிகப்பெரிய ஆதாரத்தோட வரப்போறாரு மது. அது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா தாராளமா நீ இந்த வீட்டுல இருக்கலாம், அது மட்டும் உண்மையா இருந்துச்சு அவளே உன் கழுத்துல கிடக்கிற தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வீட்டை விட்டு வெளியிலேயே போகணும்டி அப்படின்னதும் ஆனந்த் பேசாம அமைதியா இருக்காங்க. ஆனந்த், என்ன இது தீபா இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்க என்னன்னா அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ தான் தப்பு பண்ணல ரியா, இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னதும், அப்படி இந்த மது என்ன வேலை பார்க்க போறான் ஒன்னும் புரியலையே. சரி, அவன் வாரத்துக்குள்ள நம்ம போன் போட்டு சொல்லல அப்படின்னுட்டு ரியா அவங்க அடியாளுக்கு போன் போட்டு, இப்படி நான் அனுப்புறவன் இந்த வீட்டு பக்கம் வரப்போறான், அவனை கணத்தை கொண்டும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, இங்க பாரு கை காலெல்லாம் உடைக்க வேணாம், அவன் கதையை முடிச்சிடு அப்படின்னதும் அந்த ரவுடியும் சரின்னு சொல்லிட்டு மதுவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த பக்கம் மது ரியா அபார்ஷன் பண்ண டாக்குமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் தீபா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம மது இடையில வச்சு அந்த ரவுடி கடத்திட்டு போய் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஆனந்த், கிட்டத்தட்ட சாயங்காலமே ஆக போகுது, இன்னும் அவன் வரலன்னா இதுலயே புரியலையா, அவன் சொன்னது எல்லாமே போய் உங்களை எங்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த தீபாவும் காட்டியிருந்தான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னதும் உடனே ஆனந்த் நம்பி தீபா திட்டுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய பிரமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.